சாப்பாடு கொட்டாம போக முடியாதா? அரிசி என்ன விலை விக்குது தெரியுமா? பொம்பளை பிள்ளையா அடக்க ஒடுக்கமா இருந்துக்கோ. இது என்னன்னா சாப்பாடுலாம் ரொம்ப பாலிசாவே இல்லை. வணக்கம் மக்கள், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கனா காணும் காலங்கள் சீசன் 3 எபிசோட் 11 இதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு கிவ் அவே பண்ணலான் இருக்கோம். என்ன கிவ் அவேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இனிமேல் வர ஒரு 10 வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்த்து அந்த வீடியோவை பற்றி அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பற்றி டீட்டெயிலாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு மட்டும் இல்லாமல் கூகுள் பேயில் அமௌண்ட்டும் சென்ட் பண்ணலான்னு இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருமே இனிமேல் அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே வர எல்லா வீடியோஸுக்கும் தொடர்ந்து 20 நிமிஷத்தில் வீடியோ விட்டு 20 நிமிஷத்தில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா பெஸ்ட்டாக எத்தனை வீடியோவுக்கு அதிகமாக எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களில் சில பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சிறப்பு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ காலைல வரும், மதியம் வரும், இல்லை நைட்டு கூட வரும். எப்போ வருதோ அந்த 20 நிமிஷத்துக்குள்ளே கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பெஸ்ட்டான ஆட்களுக்கு சிறப்பு பரிசு கண்டிப்பாக உண்டு. மறக்காமல் இந்த வீடியோலேருந்தே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, வாங்க இப்போ இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சார் என்னைக்கு தான் சார் கறி கஞ்சி ஆக்கி போடுவீங்க? இவன் வேற எப்போ பார்த்தாலும் கறி கஞ்சி வேணும், கறி சோறு வேணும், கறி சோறு வேணும்னு அடம் முடிச்சுக்கிட்டு கிடக்குறான். இவனை என்னதானு சொல்றது? நான் மதுரையில டீ காபிக்கு கோலா உண்டியா சைடு சுத்தி சாப்பிடுவேன் சார். ஆனா இங்க கறி சோறு சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு சார். சரியான சாப்பாட்டு ராமனா இருப்பான் போல. நான் வேணா உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் காசு தரேன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து எனக்கு மட்டும் சிக்கன் 65 பண்ணி தரீங்களா? பார்த்தீங்களா, பையப்புள்ள ஸ்கூல் படிக்கும் போதே லஞ்சம் தரேன்னு சொல்லுது. கேவலம் அவர்கிட்ட கொடுக்குற லஞ்சத்துக்கு பதில் அழகாக நம்ம ஹாஸ்டல் இதை காம்பவுண்டை தாண்டி வச்சு வெளில போயிட்டு நீட்டாக இவனே சாப்பிட்டு வரலாம். இதை கூட யோசிக்க தெரியல. என்ன பண்ணுறது? முட்டைக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஒன்று பத்தாம அவனுக்கு. சரி, இந்தா என்னோட எடுத்துக்கோ. அப்ப உனக்கு வேணாமா? ஐயோ, இதுங்க ரெண்டு போகிற போக்க பார்த்தா கமிட் ஆயிரும் போலையே. பாத்தியா மச்சான், இப்போ முட்டை வாங்குறான், நாளைக்கு அவன் நம்பரை கூட வாங்குவான். போகிற போக்க பார்த்தா நம்ம சக்தி கார்த்தி லவ் பண்ணுறாங்களோ இல்லையோ இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போளுக்கு கடைசி வரையில் இந்த சீசனில் இவங்க லவ்வை தான் பார்த்து என்ஜாய் பண்ணணும் போலக்கே. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். டேய், மேல கொஞ்சம் கண்ணு வை. புரியுதா? இவங்க லவ்வை பார்த்து இவங்க வேற கொஞ்சம் பொறாமப்படுறாங்க. அவங்களே லவ்ங்கிற பேரில் மொக்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் ஒரு முட்டைக்கு ஆசைப்பட்டு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து இவங்கெல்லாம் கொஞ்சம் பொறாமப்படுறாங்க. இது என்னன்னு சொல்கிறது? இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு இங்கிட்டு கனவு உலகத்தில் இருக்குது. இந்த பொண்ணு வந்தது கூட தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்துவிட்டு இப்போ நீ எப்போ எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. நீ என்ன பண்றீங்க? அது மதிக்கு துணையா கீழே படுத்துக்கிறேன் பாட்டி. எப்போ பாரு இந்த பொண்ணை அவங்க பாட்டிக்கிட்ட திட்டுவாங்க வைக்கிறதுலேயே இந்த பொண்ணுக்கு வேலையாக இருக்கும் பொழுது. அதுதான் அந்த பொண்ணு வேணா கீழே படுத்துக்கிறேங்கிறதுல விட வேண்டியதானே. நீ பாட்டில் உன் காதல் கனவை காண ஆரம்பிக்க வேண்டியதானே. ஏன் அந்த பொண்ணை வேறு இடையில இழுத்து எதுலையாவது மாட்டி விட்டுக்கிட்டு இருக்க? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு சக்தி ஃபோட்டோ வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. சரி பரவாயில்லையே, இந்த பொண்ணு சின்சியராக லவ் பண்ணுது போலையே அப்படின்னு யோசிச்சுருந்தா இங்கிட்ட இந்த பொண்ணு அவன் ஃபோட்டோ வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. கடைசியில் இது 2 பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக ஒரே பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ என்ன ஆகும்? நாளைக்கு யாரை அவன் ஓகே பண்ணுறான் என்ன, இது மாதிரி பிரச்சனைகள் ஓடும். இப்போ அதனால இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பு பிரேக்கப் ஆக போதா இல்லை என்ன ஆக போகுதுங்கிறதெல்லாம் பொறுத்து அடுத்தடுத்த எபிசோடில் தான் பார்க்கணும். இப்போ அங்கேருந்து சீன் கட்டாகி எங்கே போகுதுன்னா நம்ம சக்தி வீட்டுக்கு தாங்க போகுது. அவர் வந்ததுலேருந்து கல்யாணம் பார்த்துட்டு பாட்டியெல்லாம் முடிச்சுட்டு போகிற வரைக்கும் காவலுக்கு இருக்க வேண்டியது போச்சு. அவங்க அப்பா வேலையை முடிச்சுட்டு ரொம்பவே களைப்பாக உட்காராரு. அப்பன்னு பார்த்து அவங்க அப்பாவுக்கு நம்ம கார்த்தியோட அப்பா ஃபோன் பண்ணி சும்மா வேலை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. என்ன விஷயம்? ஏன் என்ன எதுன்னு சொன்னாதான் போவியா நீ? ஏதோ ரயில்வே ஸ்டேஷனில் யாரோ அடிபட்டாங்களா, அதனால் போய் காவலுக்கு இருக்க சொன்னோடி நம்ம சக்திக்கு கோவம். என்னப்பா அந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லையா? ஸ்டேஷனில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா? உங்களே வேலை வாங்கிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனில் நம்ம சக்தி பேசுகிறான். இதெல்லாம் போலீஸ்னாவே சகஜம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. ஹோம் கார்டு, ட்ரைனிங் போலீஸு வேறு யாருமே அனுப்ப மாட்டாங்களா? அந்த ஆள் உங்களையே அனுப்பிட்டு இருக்கான்.
இங்கிட்ட வந்து நம்ம சக்தி வந்து ரொம்பவே கடுப்புலேயே இருக்கான். அட இங்கிட்ட வந்து நம்ம கூல் சுரேஷ் ஜாலியாக சரக்கு அடிச்சுக்கிட்டு ஜாலியானு சொல்ல முடியாது. வேலையா இருக்கல 3 வேளை சோத்தை தின்னுட்டு தூங்க வேண்டியது வேலையா இருக்கா வெங்காயமா இருக்கான். சரி மேல வா. கொஞ்சம் கடுப்புலேயே இருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற கோவத்துலேயே வந்து இன்னமும் நம்ம கூல் சுரேஷ் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ரேக்கா மக எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? தெரியலையே. இவர் என்ன பண்ணுறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு இது மாதிரி அவங்க அம்மாட்ட போய் விசாரி, நான் கேட்டால் தான் சொல்ல மாட்டான், நீ போய் ஏதாவது போட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு அனுப்பிச்சி விட்றாரு. ஒருவேளை கண்டுபிடிச்சிருவாரோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேன். ஆனால் அங்கிட்டு வந்து அந்த பொண்ணோட அம்மா வந்து ரொம்பவே விவரமாக இருக்காங்க. ஏன்னா இவங்க என்ன தான் வந்து பேசி அவங்கள்ட்ட வந்து உண்மையாக வாங்கிடலான்னு பார்த்தாலும் நீ ஒன்றும் கவலைப்படாத, மகாக்கு ஒன்றும் ஆகாது, அவ பத்திரமா தானே இருக்கா. அவங்க விஷயத்தில் அவங்க கரெக்டாக இருக்காங்க. என்ன அவன் வந்து அவன் கேட்டு சொல்லலைன்னு உடனே அமுச்சு விட்டானா, நீ என்ன தான் சொன்னாலும் தெரியும், எனக்கு அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு தெரியாது என் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு பொண்ணு வந்து இறங்க, அதை வந்து பார்த்து இவங்க கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. படையப்பா ரஜினி நீலாம்பரி அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து என்ன தான் கிண்டல் பண்ணாலும் இங்கிட்டு இவனை வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு மேலே காதல் வந்து அந்த பொண்ணை எப்படியாவது கரெக்ட் பண்ணுங்கிற அளவுக்கு வந்து சுற்றிக்கிட்டு இருக்கான். டேய் சும்மாறா, என்ன இருந்தாலும் அவ என்னோட நீலாம்பரிடா. பார்ப்போம் இவங்க எல்லவாவது ஜெயிக்குதா என்ன ஆகுதுன்னு. அது சும்மா என்டர்டைன்மெண்ட்ங்க, அதை விடுங்க. ஆமா உங்களை வந்து விட்டு போனாரு, அவர் யாரு? ஆனால் ஒன்றுடா, இனிமேல் அடுத்து இவனோட காதல் கொடுமையை தான் நம்ம பார்க்க வேண்டிய நிலைமை ஆயிரும் போல். என்ன பண்ணுறது, பார்க்கணுன்னு விதி, பார்த்து தானே ஆகணும். இறங்கு. இப்போ நீ ஸ்டாண்ட் பண்ணி பாடிட்டு இருக்க? மன்னர் வகையரா அப்படி இப்படின்னா இப்படி சைக்கிளில் சுற்றிக்கிட்டு இருக்க, ஒருவேளை சும்மா சொல்லியிருப்பானோ? தெரியுதா? ஆமா தெரியுது. அது வரைக்கும் உள்ள சொத்து எல்லாமே நமதுதான்டா. என்ன நான் சொல்ற? என்னது இவ்வளவும் அவங்களோட இடமா? பரவாயில்லையே, சைக்கிளில் வந்தாலும் இவ்வளோ இடம் வச்சுருக்காங்களே. ஆமாண்டா, உன் தாத்தன் குடிச்சு அழிச்சிட்டான்டா. குடிச்சு அழிச்சிட்டானா? டேய் இப்போ தானேடா உங்களை பற்றி பெருமையாக நினச்சேன், அதுக்குள்ளேயும் உங்கள் தாத்தா வந்து குடிச்சே அழிச்சிருக்காரு இவ்வளோ சொத்தை. ஷோ ஐயோ, அதோ தெரியுது பத்தியா ஒரு பில்டிங்கு? ஆமா தெரியுது. அது வரைக்கும் உள்ள மொத்த நிலமும் நமதுதான்டா. குடிச்சு அழிச்சது கூட பரவாயில்ல, இங்கிட்டு இவ்வளோ சொத்து இருக்குங்கிறியே, அதையாவது வந்து கரெக்டாக காவாந்து பண்ணாங்களா என்னான்னு தெரியலையே. நீ தாத்தா குடிச்சு அழிச்சிட்டானா? இல்லடா, நான் சீட்டு விளையாட தோத்துட்டா. அட பாவிலா, இதுமே நான் அடிக்கிறது விட்டுக்கலையா? நல்ல அப்பா நல்ல புள்ள. இது வந்து பாருங்க சூதாடியே அழிச்சிருக்கு அம்புடு காசை இடத்தையும். இவன் என்னன்னா சூதாடியாக அந்த இடத்தெல்லாம் அழிச்சிருக்கான், அவங்க அப்பா குடிச்சே அழிச்சிருக்காரு. இப்போ பேரை வந்து பொண்ணுங்களுக்கு செலவு பண்ணி அழிச்சிருவான்னு நினைக்கிறேன். அடுத்து மிச்சம் மீது இருக்க இந்த பைசைக்கிளையும் கூட என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒருவேளை இவன் வந்து இந்த பொண்ணுங்கள்ட்ட வந்து காசு செலவு பண்ணி அழிக்கிறானா, இல்லை அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி அந்த 4-5 காருக்கு ஓனர் ஆகுறானா, பணக்காரன் ஆகுறானா என்னங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும், ஏன்னா இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அப்பனு புளிய பார்ட்டிஷிப் போட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்களே, இப்போ நான் என்னத்த பண்ணுறது? ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறுபடியும் அடுத்த எபிசோடு 12வது எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, அந்த எபிசோடில் வந்து பார்க்குறேன். அது வரையிலும் வெயிட் பண்ணுங்கள், அந்த எபிசோடு வர எப்படி வந்து இன்னொரு 1 hour ஆகும். ஓகே, அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். டாடா பை பை, see you back.